நம்ம கிளம்பும்போது வீட்டில் பெண்கள்லாம் என்னங்க செய்வோம்? கண்ணாடி தான் பார்த்தாச்சு ஏற்கனவே. கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறமா என்ன செய்வோம்? வீட்டில் ஒருத்தர் இருப்பார், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல். நம்ம அவர்கிட்ட கேட்போம், இது நல்லா இருக்கா? நானும் கேட்டேன், இது புதுசாக வாங்கி போட்டிருக்கேன்னா எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் பார்த்துட்டு எதுவுமே புதுசு மாதிரி இல்லையன்னார். அவர் எதை சொன்னார்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் ஒரு திருக்குறள் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற என்கின்ற ஒரு திருக்குறள் நல்ல வேளையாக அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது. புரியுதானங்க? எல்லாம் சும்மாவே இருக்கீங்க. எது அணின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. நம்ம வள்ளுவருக்கு அணிகலன்களை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அவளுடைய காதலன் சொன்னானா, கனமான காதணிகளை அணிந்திருக்கிற இவள் ஒரு அணங்கா, இவள் ஒரு மயிலா என்று அவன் மலைத்தான் என்று ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ வள்ளுவர் நல்லா பார்த்துருக்காரு. அவ தோட மாத்திரம் பார்க்கல, அந்த தோடு அவ்வளவு பெருசா இருக்குன்றத மட்டும் பார்த்து வச்சிருக்காரு. இவ்வளவு அணிகளை பார்க்க தெரிந்த வள்ளுவர் எதை நல்ல அணி என்று சொன்னார் என்றால், பணிவுடையன் இன்சொலனாதல். பணிவோடு யார் இருக்கிறானோ, நல்ல அழகான சொற்களை யார் பேசுகிறார்களோ அதுதான் ஒருவருக்கு அணியே தவிர அல்ல மற்ற பிற. மற்ற எதுவுமே நல்ல நகைகள் என்று சொல்ல முடியாது என்ற திருக்குறளை படித்த உடனே அப்பாடா பிரச்சனை விட்டுதுன்னு சொல்லி திரும்ப பழைய அதே செயின், அதே தோடு, அதே வளையலுக்கு மாறின பிறகுதான் எனக்கு பேச்சே வந்தது.